வன்மம் 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 ஏ ஆத்தா ஏ அம்மா என்ன வன்மண்டா சாமி, இவ்வளவு வன்மத்தோட எப்படி வாழ்றீங்க நீங்கெல்லாம்? வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு இந்த வாரம் நீ சரியா வெளியே தெரியலமா, இந்த வாரம் நீ கொஞ்சம் வெளியே தெரியல, அது என்னன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோ, உன்னோட கேம் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குன்னு சொன்னா நம்மளோட கேம் டல்லா இருக்கா? அப்ப எது டல்லா இருக்கு, என்ன ஆச்சு, அப்ப இதை நம்ம எதை மாத்தணும், நம்ம எதை மாத்திருக்கோம்னு சொல்லி யோசிக்கணும். அதை விட்டுட்டு நான் இப்படி இருக்கேன்னா அப்படிதான், அவன் என்னத்தை கிழிச்சான், அவன் என்னத்தை அறுத்தான், அவன் என்னத்தை புடுங்கனான்னு கேட்டா வீட்டை விட்டு வெளியே போட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா இந்த சாச்சனா பொண்ணை பத்தி பேசி ஆகணும். நீ என்ன இப்ப முத்துக்குமரன் மாதிரி ட்ரை பண்றியா? நான் கவனிச்சிட்டு இருக்கேன் லைவ்ல, முத்துக்குமரன் மாதிரி பேசுறது, முத்துக்குமரன் மாதிரி கணிக்கிறது. முத்துக்குமரன் ஒரு டாபிக் சொல்லலாம், அந்த வீடு வந்து கேம் ஆடுறதுக்கான ஒரு களம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ஜட்ஜ் பண்ணி தான் ஒரு கேம் ஆடணும். யாரும் இங்க நமக்கு நண்பர்களும் இல்ல, யாரும் நமக்கு எனிமியும் இல்ல, மொத்த கேமே ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணி தான் போய் ஆகணும்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இன்னைக்கு உட்காந்து நம்ம சாச்சனா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாச்சனா மனசுக்குள்ள இருக்க ஒரு வகை வன்மமும் வெளியே வருது. ஆனா அந்த பொண்ணுக்கு சரியான கான்பிடன்ஸ் லெவல் ப்ரோ. எப்பா 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 அப்பா, அதுதான் அப்பா டேடி, அதுதான் அவர் தான் காரணம். அவர் இல்லைன்னா ரெண்டாவது வாரமே தூக்கி வெளியே போட்டுருப்பானே, அவங்களாம் ஒரு ஆளாவே மதிச்சிருக்க மாட்டானு. பட் அந்த ஒரு ஆள் காப்பாத்தி வச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நேம் எல்லாம் காலி பண்ணி வீட்டுக்கு போயிட்டு அந்த நேம் எப்படி மாத்த போது நமக்கு தெரியல. லைவ்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்காருல, தீபக் வந்து தர்ஷிகா கூட்டு ஒன்று சொல்றாரு. என்ன தர்ஷிகா, உனக்கான கண்டென்ட் சரியில்லையே, நீ வந்து இந்த வாரம் கொஞ்சம் டிராப் ஆன மாதிரி இருக்க, தர்ஷிகா வெளியே பெருசா தெரியல, கேம் கொஞ்சம் லோவான மாதிரி இருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொல்லி தீபக் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி சொல்றாரு. அப்படி சொன்னாம நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கேம் தெரியல, அப்ப எந்த இடத்துல தெரியல, இந்த டாஸ்க் நான் எப்படி நான் பண்ணேன்னு சொல்லி கேட்டு நம்ம மாத்த ட்ரை பண்ணுவோம். ஆனா அக்கா எப்படி தெரியுமா, அக்காக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அக்கா ஒரு 200% அக்கா என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா நான் தெரியலனா, இந்த வாரம் கேமே அப்படிதான் இருந்துச்சு, நான் ஒன்னும் தெரியலனான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசி முடிச்சு இங்க பவித்ராட்ட வந்து ஒன்று சொல்றாங்க. இவர் இப்படி சொல்றாரு, இந்த வாரம் எனக்கு வெளியே தெரியல, என்ன பண்ண முடியும், ஒரு பிளேயரா எவ்வளவுதான் பண்ண முடியும், இந்த வாரம் கண்டென்ட் எவ்வளவு தானே இருந்து, அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அதுதான் இது பண்ண முடியும். முதல் 2 வாரங்கள் என்ன தூக்கி வச்சு பேசினாங்க, முதல் 2 வாரங்கள் முத்தும் தூக்கி வச்சு பேசினாங்க. இப்போ டவுன் ஆகலையா, இப்போ கேம் அப்படிதான் இருக்குங்க, கான்செப்ட் சரியில்லை, அப்போ இப்படிதான் இருக்கும், சும்மா நச்சுக்க என்ன மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு சொல்லி தீபக்க குத்தி பேசுற. இவ்வளவு தைரியம் புண்ணாக்கு இருக்குல்ல உனக்கு, நான் என்ன கேட்கிறேன், உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குல்ல, உனக்கு அவ்வளவு தைரியம் ஆயிருச்சு, நாங்க உட்காந்து கேட்க வேண்டியது தீபக் கிட்டே கேம் இப்படிதான் இருக்கு, அவ்வளவுதான் நான் தெரிவேன், என்னோட கேம் சொல்ல வேண்டியதானே கேட்கிறேன். அது என்ன தைரியமே இல்லாம, அது அப்ப பின்ன என்ன ஆளு, யாரோட ஆளு, தொடர்நடிக்கையோட ஆளு இல்ல, விஷாலோட ஆளுங்கமா பின்ன அப்படிதான் இருக்கும் நண்பர்களா, ஒன்றும் சொல்றதுக்குல. அப்போ இந்த இடத்துல வந்து பவித்ராட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம அக்கா கூண்டு இந்த கிளவி இருக்காங்கல்ல, அக்காக்கு எப்பவுமே முத்து பேரை கேட்டாலும் உடனே மண்டைக்கு ஏற மாதிரி குறுகுறுன்னு மண்டையை சொல்லி ஆரம்பிச்சிடும். உடனே அக்கா, ஆமா முத்து மட்டும் என்ன பண்ணானா, இந்த வாரம் முத்து ஒண்ணுமே பண்ணலையா, என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே டக்குன்னு தரிசிக்க, ஆமா முத்து மட்டும் என்ன கழிச்சா அப்படின்னு கேட்கறான். உங்க 2 பேரையும் நாங்க கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள என்னத்தை கிழிச்சு நட்டிட்டு இருக்கீங்கன்னு. அம்மா பவித்ரா, அந்த வீட்டுல நீ ஒரே ஒரு விஷயம் பண்றமா, வன்மத்தை மட்டும் நல்லா கக்குற, அது முத்துக்குமரன் பேர் எடுத்தா நல்லா வன்மம் கக்குற, ஆண்கள் பேர் எடுத்தா நல்ல வன்மத்தை கக்குற. இதை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள நீ சூப்பரா இந்த வாரம் ஒண்ணு பண்ணுன்னு சொல்லி போன டாஸ்க் எல்லாம் தோத்துட்ட, ஒரு டாஸ்க் மேல தோக்க, ஒரு டாஸ்க் பண்ணாக்கலும் ஜெயிக்கல. நீ என்னத்தை இந்த வீட்டுக்குள்ள பண்ண? லாஸ்டா நடந்த அந்த ராஜாங்க டாஸ்க்ல கூட கூணுந்த கிளவி மாதிரி குனிஞ்சு ஒருத்தர் மேல வன்மத்தை காட்டினே தவிர மற்றபடி உங்ககிட்ட இருந்து கண்டென்ட் வரவே இல்லை. நீ எந்த வகையில நீ கண்டென்ட் கொடுத்தா நீ ஒன்னே யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு அதுதான் புரியல ப்ரோ. இவங்களுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க அவங்க தான் ஒரு பெரிய பிளேயர் மாதிரியும், இந்த வீட்டில் அவங்க தான் டைட்டில் அடிக்க போற மாதிரியும், அவங்க வந்து இந்த வீட்டு கேமே ஒரு மாதிரி திருப்பி போட்டுட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. தீபக் சொன்னது தரிசிக்காவ உன்னோட கேம் சரியான, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க கேமை பேசாம மத்த எல்லாரும் கேம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல சௌந்தர்யா வராங்க, சௌந்தர்யா உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமரனை கூட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி முத்துக்குமரன் 2-3 கொஸ்டின் மாதிரி கேட்கறாங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு மாதிரி. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது சும்மா நாச்சுக்கு நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க, நீ நல்லவனா கேட்டவனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சாச்சனா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா சாச்சனா காலங்காலத்தில் ஜாக்லின் ஏதோ 2-3 வார்த்தைகளை விட்டு ஜாக்லின் மொக்க வாங்க வச்சிட்டாங்கப்பா. அது மொக்க வாங்க மீன்ஸ் ஜாக்லின் வேணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு சண்டை போடாமல் போயிட்டாங்க. இல்லை ஜாக்லின் தூக்கி தலையில் நட்டிருப்பா, அது வேற வச்சுக்கோங்களேன். ஜாக்லின் கிளம்பி போயிட்டா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஒரு சீனை வச்சுக்கிட்டு பெருசாக இவங்க ஏதோ அறுத்து வீட்டுக்குள்ள அப்படி 2 நட்டுன மாதிரி ஒவ்வொருத்தர சீனை போட்டு முத்துங்க 2 போய் முத்து இந்த வீட்டில் உனக்கு என்னதானே பிடிக்கும், சாச்சனா தானே பிடிக்கும் உடனே, இல்லை ஃபால்ஸ் பிடிக்காது அப்படின்ட்டான். சாச்சனாவை தானே பிடிக்கும் அப்படின்னு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டான், பிடிக்காதுன்னு மொக்க வாங்கியாச்சு. அப்போ அந்த இடத்துல முத்து காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், ஃபைனல் ஸ்டேஜுக்கு போக போகிறது எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனும் ஜாக்லினா தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பான். சரி, அவனோட கேமை கெஸ் பண்ணி பேசிட்டு இருக்கல சொல்லியிருப்பான். உடனே அந்த டாபிக் எடுத்து நீ இப்படி சொன்னியே, அப்படிதான் நடக்குமா சொல்லு பார்க்கலான்னு சொல்லி தர்ஷிகா சாச்சனாலாம் கேட்காங்க. ஆமா அப்படிதான் என் மைண்டுக்கு தோன்றது. நான் இந்த கேமை கணிச்ச வரதுக்கு ஜாக்லின் ஒரு நல்ல பிளேயர், நான் ஜாக்லின் பிடிக்குமான்னு கேட்டால் தெரியாது, ஆனால் நல்ல ஒரு பிளேயர், இந்த கேமு கரெக்டான இதாக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நானும் ஜாக்லின் இருப்போம்னு சொல்லியிருப்பான். சொன்னோன்னு இங்கே இருக்க எல்லாரும் மூஞ்சி செத்துருக்கும். யாரு நம்ம பவித்ரா மூஞ்சிலாம் செத்தே போயிருக்கோம், தர்ஷிகா மூஞ்சி செத்துருக்கும், சாச்சனா மூஞ்சி சுத்தமாக செத்துருக்கும். ஏன்னா சாச்சனா பேரு, ஏன்னா சாச்சனா பேர் அங்கே வரல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாச்சனாவை பேம்பர் பண்ணோம், இல்லாட்டினா சாச்சனாக்கு பிடிக்காது. உடனே அந்த இடத்துல டக்குன்னு சாச்சனா இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி முடிச்சுட்டு இந்த கேம் எல்லாம் எப்படி கணிக்கிறீங்கன்னு சொல்லி தர்ஷிகா கேட்கும்போது அவன் சிம்பிளா முடிச்சான், அது என்னோட கணிப்பு. இன்னொன்னு சொல்றேன், ஃபைனலிஸ்ட்ல சௌந்தர்யாவும் இருப்பான்னு சொன்னேன், கூட கொஞ்சம் போய ஆரம்பிச்சு பக்கத்துல பூரா எரியுது, கவ சௌந்தர்யா பேரை சொல்லிட்டானே. ஆனா தர்ஷிகாவுக்கு தெரியும்
தர்ஷிகா கிட்ட 2-3 தடவை முத்துக்குமரன் சொல்லியிருக்கான், சௌந்தர்யா ஒரு வீட்டில் ஒரு கேம் ஆடுறாங்க, அந்த கேம் கண்டிப்பாக உங்களை மேலே தூக்கிட்டு வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஒன்று தர்ஷிகா சொல்கிறாமா, அவன் என்கிட்டே சொல்லியிருக்கான். பக்கத்தில் இந்த சாச்சனாக பொறுத்துக்க முடியல, புகையா தட்டுது, இன்ஜின் சீஸ் ஆயிரும் போல புகை தட்டுது. உடனே என்னோட லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இல்லை, உன்னோட லிஸ்ட்டை இங்கே யாராவது கேட்டாவளா, எங்க லிஸ்ட்ல தான் நீயும் இல்லை, அங்கிட்டு ஒருத்தர் வந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்காரு, இல்லாட்டினா நீ லிஸ்ட்லேயே இருந்திருக்க மாட்டேன், நீ எல்லாம் வாய் பேசுறதை கேட்கணும், நீங்க தலை விதி புண்ணாக்கு. இது உட்காந்துட்டு என்னோட லிஸ்ட்ல இல்லை, உன்னோட எனக்கு தெரியல ப்ரோ, நீயே ஃபர்ஸ்ட் மக்கள் லிஸ்ட்ல இல்லமா, ஓட்டுகள்ல 13 பேர் இருக்காங்க, 13 இடத்துல இருக்க, அவ்வளவு மக்கா இருக்க, நீ ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க தவிர உங்ககிட்ட கண்டென்ட் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ஆனா நீ பேசுற அந்த இடத்துல திரும்ப பதிவு பண்ணிட்டே, சௌந்தர்யா என்னோட இதுல இல்ல, நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். நான் முத்துக்குமரன் மாதிரியே பேச ட்ரை பண்றாங்களா, இப்போ அவங்க வந்து முத்துக்குமரனை காப்பி பண்றாங்க, முத்துக்குமரன் மாதிரி பேச ட்ரை. என்னோட லிஸ்ட்ல அவங்க இல்ல, என்னோட லிஸ்ட் வேற, என்னோட லிஸ்ட்ல ஜாக்லினும் இல்ல. ஜாக்லின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க பெருசுன்னு, ஜாக்லினுக்குலாம் மக்கள் மத்தியில் நெகட்டிவ் தான் இருக்கும், மக்கள்லாம் நெகட்டிவாக தான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து நமக்கு தெரியல, அவங்களாம் ஸ்டேஜ்லாம் வருவாங்க. என்னோட கெஸ் படி என்னையும் சேர்த்து நான் வந்து ஒரு இது வச்சிருக்கேன், நல்லா ஃபைனலிஸ்ட் அப்படின்னே எனக்கு இங்கே சிரிக்கவா இந்த தற்குறியை நினைச்சு அளவானே தெரில, எங்க இருக்கிற உனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வருது? ஏடா அந்த வீட்டில் ஒரு கண்டென்ட் உருப்படியாக கொடுத்துருக்கியா, போன முக்கால்வாசி டாஸ்க்கு தோத்துற, சோத்த திங்கிறத தவிர இந்த வீட்டுக்கு உருப்படியாக ஒரு வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லி, உருப்படியாக ஒரு வேலை, பொய் மட்டும் அண்டையா பேசுற, எப்படி அண்டாவா பொய்யா பேசுற, அண்டாவா பொய் மட்டும் பேசுற, இதை தவிர்த்து இந்த வீட்டுல உருப்படி ஏதாவது ஒரு வேலையை பார்த்திருக்கியா? ஒரு இளம் உள்ள நீ அடுத்தால பத்தி பேசும்போது சிரிப்பா இருக்கு. அப்ப அந்த இடத்துல தர்ஷிகா திரும்பியோ இவங்கெல்லாம் இப்படி கேம் ஆடுறாங்களா, அதெல்லாம் ஒரு கேமே கிடையாது, இப்படி ஆடுறதெல்லாம் கிடையாது, மக்கள் அங்கே ஒரு கணிச்சு ஒரு கேம் ஆடுவாங்க, அதுதான் கேம். உடனே பவித்ராங்க இருந்தே ஆமா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இவங்கெல்லாம் ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க கூட மட்டும் கேம் ஆடுங்க, மற்ற ஆளெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு கேமா, சே என்ன கேம் ஆடுறாங்களோ அப்படின்னு. இந்த வீட்டுக்குள்ள நீங்க எதுக்கு வந்தீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா பவித்ரா? இந்த வீட்டுல நீங்க எதுக்கு வந்தீங்க, என்ன பண்றீங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்தது மூலமா மக்களுக்கு நீங்க என்ன காட்டிட்டு இருக்கீங்க, என்ன தெரிவிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கான ஸ்கில்ஸ் எதை காட்டுறீங்க எனக்கு புரியலையாப்பா. ஒரு இலவையும் காட்ட மாட்டீங்க. ஆனா வீட்டுக்குள்ள முத்து பேசினா மட்டும் இந்த வன்மம் காது வழியா வருது, எதுக்குன்னு கேட்கிறேன். காது மூக்குன்னு வன்மமா கொட்டுது நண்பர்களே, வன்மமா கொட்டுது. இல்ல சௌந்தர்யா பேர் வந்ததுதான் இங்க புகை இல்ல சௌந்தர்யா பேர் வந்ததான் இங்க எல்லாரும் கொஞ்சம் புகை தட்டுது, உட்காந்து புகையா அடிக்குது. இல்ல சாச்சனா உட்காந்து அல்றா, நான் அப்பவே ஜாக்லின் மூக்க உடைச்சுட்டேன், முத்து இப்படி பேசுறேன்னா என்னோட கணிப்பு வேற, நான்லாம் ஃபைனலிஸ்ட் எனக்கு தெரியும், என்னோட கெஸ்ட்ல அவங்க ஃபைனலிஸ்ட் இவங்க ஃபைனலிஸ்ட், நான் பாருங்க மாஸ்க் காட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன அழுதுகிட்டே இருக்கா. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கு தயவுசே ஒரு எண்டு கார்டு போடுங்க ப்ரோ, ஓட்டுகள் எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க, கண்டென்ட்டே எங்களுக்கு வேணாம், நாங்க சும்மா நாச்சுக்கு கூட பாத்துக்கிறோம், கண்டென்ட் இருக்குன்னு இந்த பொண்ணை உட்கார வச்சு எங்க உயிரை வாங்காதீங்க. முக்கால்வாசி பேர் இந்த பொண்ணாலே லைவ் பார்க்காம போறான், லைவ் ஓப்பன் பண்ணால உட்காந்து கரைஞ்சிக்கினே இருக்கு, என்ன இலவ கரையுதுனே தெரியல, கரைஞ்சிக்கினே இருக்கு ஓடிச்சு போட்டு. இதை அதை சொல்றேன் ப்ரோ, இந்த சீசனை மாதிரி மண்ணாக்கிட்டான ப்ரோ, இந்த மாதிரி தற்குறிகள்லாம் எடுத்து போட்டு பிக் பாஸ்க்கான ஒரு இதே போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன்லாம் திருப்பி இதுக்கப்புறம் வரப்போற சீசன்லாம் ஆரம்பிக்குமா மக்கள் வெறுப்பாய் தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களால தான் அப்படி இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட லிஸ்ட்லயும் ஃபைனலிஸ்ட்ல ஒரு 5 பேர் இருக்காங்க, முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், விஜய் விஷால், இந்த 5 பேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் மேலே வருவாங்க நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த